நாங்கள் தேடக்கூடிய முதல் பாடம் வந்து என்னது? கனவளவும் கொள்ளளவும். அப்ப தலைங்க போட்டுக்கொள்ளுமோ கனவளவும் கொள்ளளவும். தலைங்க போட்டுக்கொள்ளுமோ கனவளவும் கொள்ளளவும். சரி, யாராவது சொல்லுங்க, கனவுல வேண்டாம் சொல்லுங்க. சும்மா நோமலா இதுல இருந்து இப்படி ஆனால் இப்படி என்றால் இப்படி, இதுதான் கனவுல எனப்படும். அந்த மாதிரி நம்மளோட இது ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. சும்மா உங்களோட மைண்டுக்கு கனவுல வந்தா என்ன சொல்லுங்க சொல்லுங்க. கனவுல வந்து என்ன சும்மா சொல்லுங்க. கனவுல என்ன? சும்மா உங்களோட மைண்டுக்கு வந்தது சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு என்ன சொல்றது கனவு வரும். அப்ப அது கனவுல அப்படின்னா அப்படி அந்த மாதிரி ஆச்சு சொல்லுங்க. சும்மா கனவுல வந்தா என்னன்றத சும்மா உங்களோட மைண்டுக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த அதை கூட நீங்க நோமலா சொன்னாலே சரி. சொல்லுங்க, கனவுல வந்தா என்ன? உண்மைதான். கனவுல வந்தா என்ன? ஓகே, இப்ப வந்து பாருங்க, கனவுல வந்தா என்னண்டா, இப்ப நோம்பலா நாங்க இப்ப ஒழுங்கான முறையில நாங்க கனவுல வந்தா என்னன்னு சொல்ல போறோம்டா. கனவுல வந்தா என்ன? யாதாயினும் ஒரு பொருள், சரியா? யாதாயினும் ஒரு பொருள் ஒரு வழியில, ஒரு வழி என்று சொல்றது. இப்ப இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மார்க்கர். இந்த மார்க்கர் வந்து இப்ப நான் இதுல கேட்கல. இந்த மார்க்கர் வந்து இந்த இடத்துல வழி, இந்த காற்றுக்கான இந்த வழி, அந்த இடத்துல விளத்துக்கு அது பிடிச்சு கொள்ளுதோ அதுதான் என்னவா இருக்கும்? கனவுலவா இருக்கும். அதாவது என்ன இருக்கு? யாதாயினும் ஒரு பொருள் வெளியில, வழி என்ன? வழியில போற வழியில வழி வெளியில அந்த அந்த பொருள். இப்ப நான் ஒரு ஜக்கு அந்த ஜக்கு வந்து எவ்வளவு இடத்தை பிடிச்சு கொள்ளுது, எந்த இடத்தை பிடிச்சு கொள்ளுது, அதுதான் அந்த ஜக்குக்கு கனவுலவா இருக்கும். இப்போ ஒரு நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு புத்தகம் கொண்டு வைக்கிறேன்டா, ஒரு புத்தகத்தை கொண்டு வைக்கிறேன்டா, அந்த புத்தகம் உங்களோட மேசையில எவ்வளவு இடத்தை பிடிச்சு கொள்ளுது. கீழே இருக்கிற இடத்த மட்டும் இல்ல, அந்த உயரத்தையும் சேர்த்து வரும். அந்த எவ்வளவு இடத்துல அந்த வழி, அந்த முதல் அந்த புத்தகம் இல்லாம இருக்கீங்களா அந்த இடத்துல ஒரு காற்று வந்து அதுக்கு நிரம்பி இருக்குதானே, காற்று நீங்க சுவாசிக்கிற காற்று வந்து இந்த வழியில இருக்க போகுது. அந்த வழியை புத்தகம் அந்த இடத்துல வச்சுட்டா நிரம்பு. அப்ப அந்த இதுதான் இருக்கும், கனவுலவா இருக்கும். அப்ப எழுதி கொள்ளுங்க, யாதாயினும் ஒரு பொருள் பார்த்துட்டு இருக்க வேணாம், எழுதணும். யாதாயினும் ஒரு பொருள், யாதாயினும் ஒரு பொருள் வெளியில் பிடிக்கும் இடத்தின் அளவு, வெளியில் பிடிக்கும் இடத்தின் அளவு வெளியில் பிடிக்கும் இடத்தின் அளவு அப்பொருளின் கனவளவு எனப்படும். சரியா? யாதாயினும் ஒரு பொருள் வெளியில் பிடிக்கும் இடத்தின் அளவு அப்பொருளின் கனவளவு எனப்படும். யாதாயினும் ஒரு பொருள் வெளியில் பிடிக்கும் இடத்தின் அளவு அப்பொருளின் கனவளவு எனப்படும். இதுக்காக எக்ஸாம்பிள் போய் கனவளவு என்றால் என்ன விளக்குக இப்படி வந்து கேட்பான்னு நினைக்கிறீங்களோ? அரசு மட்டும் அந்த மாதிரி கேட்க மாட்டான். இது உங்களுக்கு ஒரு ஐடியா வர்றதுக்காக மட்டும்தான் நான் இதுல இப்ப சொன்ன நானே தவிர அதை தாண்டி இப்ப கனவளவு என்றால் என்ன விளக்குக
இது இடப்பெயர்ச்சி என்றால் என்ன விளக்குங்க, சுற்றளவு என்றால் என்ன விளக்கு, அந்த மாதிரி எந்த கேள்வியும் மேக்ஸ்ல வராது. அந்த மாதிரி யோசிச்சு போயிடறாங்க. விளக்குங்க இந்த மாதிரி கனவு என்ன அந்த மாதிரி கேட்பாங்கன்னு யோசிச்சு கொண்டு போயிடலாம். சரியா? அப்ப நார்மலா உங்களுக்கு ஐடியாக்காக சொல்றேன். கனவுல என்ன ஒரு மேக்ஸ் விளங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் நான் இதை சொல்றேன். தவிர இதை பாடமாக்கணும் இல்ல. அதாவது கனவுல ஒரு வெளியில ஒரு பொருளை நாங்க வைக்கிறோம்னா அந்த வெளியில அதை எவ்வளவு இடத்தை பிடிச்சு கொள்ளுதோ அதுதான் அது என்னவா இருக்கும், கனவுலதான் இருக்கும். சரியா? நார்மலா நீங்க படிச்சிருப்பீங்க. நார்மலா கனவு எப்படி இருக்கும் சொல்லுங்க. கனவு கனவளவு கனவளவு ஏழாம் படிச்சிருப்பீங்க. நீளம் தர அகலம் தர உயரம், நீளம் தர அகலம் தர உயரம். ஒரு கனவுல எப்படி இருக்கும்டா இருக்கும். இந்த நீளத்தை இந்த அகலத்தால பெருக்கி இந்த உயரத்தால பெருக்கினோம்டா கனவளவு வரும். நீளத்தை இந்த அகலத்தால பெருக்கி இந்த உயரத்தால பெருக்கினோம்டா கனவளவு வரும். அப்ப ஒரு கனவுரு என்ற கனவளவு என்ன இருக்கும், நீளம் தர அகலம் தர உயரமா இருக்கும். எழுதி கொள்ளுங்க. இது முன்னுக்கு இருக்கிறதால உங்களுக்கு டீப்பா சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரி, இது உங்களுக்கு ஏழாமல் இருக்கு. ஒரு கனவுல நீளம் தர அகலம் தர உயரமா இருக்கு. கனவுன்றது என்னது, ஒரு செவ்வக அடியை கொண்ட ஒரு பின்மம். அப்ப அது இந்த கனவுல என்ன இருக்கும், நீளம் தர அகலம் தர உயரம். நம்ம இதுல இருக்கிறத படி பார்த்தோம்னா ஏ தர பி தர சி எழுது. இப்ப இது ஏ சென்டிமீட்டர், பி சென்டிமீட்டர், சி சென்டிமீட்டர் இருந்தா இப்படி வர போகுது. ஏ சென்டிமீட்டர் அலகுகள் முக்கியம் கட்டாயம். பி சென்டிமீட்டர், சி சென்டிமீட்டர். என்ன இருக்குது, ஏ பி சி சென்டிமீட்டர் கணக்கு. சரியா? அப்ப ஒரு கனவுல இருக்கும் ஏ தர பி தர சி, அதாவது நீளம் தர அகலம் தர உயரம் சென்டிமீட்டர் கனமா இருக்கும். இதே இதை வச்சுக்கொண்டு ஒரு சதுரமுகின்ற கனவுல எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. நீளம் தர அது நீளம் தர அகலம் தர உயரம் தான். நீளம் தர அகலம் தர உயரம் தான். அதுக்கு மேல போகுது ஒரு சதுரமுகின்ற A B C. அப்ப சதுரமுகிக்கு எப்படி இருக்கும், நீளம் தர அகலம் தர உயரம். ஆனால் உங்களுக்கு தெரியும் சதுரமுகிக்கு பக்கங்கள் என்னவா இருக்கும், சமனா இருக்கும். சதுரமுகின்ற எல்லா பக்கங்களும் சமனா இருக்கும். அப்ப இதுக்கு கீழே நீங்க எழுதலாம், சதுர முகியின் பக்க நீளங்கள்
சமனானவை. ஆகவே A சமன் B சமன் C, அதாவது நீளம் சமன் அகலம் சமன் உயரம். சரியா? A சமன் B சமன் C சமன் விளங்கி எழுதணும். விளங்கி எழுதணும். அப்ப சதுரமுகின்ற பக்கங்கள் வந்து பக்க நீளங்கள் வந்து எல்லாம் என்ன இருக்கும்? சமனா இருக்கும். அப்ப இந்த நீளம் சமனா இருக்கு. சதுரம் சதுரத்தை கொண்டு ஆக்குறது தான் சதுரமுகி. சதுரம் என்ன? 4 பக்கம் சமனானதுதான் 4 பக்கம் சமனான 4 பக்கம் ஒரு சதுரம். அப்ப சதுரம் தான் எனக்கு தெரியும். அப்ப சதுரத்துக்கு வந்து பக்கங்கள் சமன். அவை சதுரமுகிக்கு வந்து என்ன இருக்கும்? பக்க நீளங்கள் எல்லா பக்கத்துல எல்லா நீளங்களும் வந்து என்ன இருக்கும்? நீளம் சமனா இருக்கும், அகலம் சமனா இருக்கும், உயரம் சமனா இருக்கும். அவ A சமன் B சமன் C. ஆகவே சதுரமுகின்ற கனஅளவுக்கு சமன்பாடு என்ன? பக்க நீளത്തിന്റെ கனமா இருக்கு. பக்க நீளத்து கனமா இருக்குன்னு சொல்றேன். நீளம் வந்து அதுல ஒரு பக்கம் பக்க நீளம், அகலம் வந்து அதே, அதாவது இது நீளம் சமன், அதாவது நீளம் சமன் அகலம் சமன் உயரம் சொல்லிட்டு தானே நீளம் தர அகலம் தர உயரம், நீளம் தர அகலம் தர உயரம். இதுல வந்து நீளமும் அகலமும் உயரமும் சமன், அதாவது A சமன் B சமன் C. ஆக இது நீளம் தான், இது நீளம் தான், இது நீளம் தான். அப்ப நீளம் தர நீளம் தர நீளம். அப்ப ஏதாச்சும் ஒரு பக்கத்துல நீளம் தான் எல்லா இடம் தர போகுது. அப்ப பக்க நீளம் நீளம் தர நீளம் தர நீளம் 3 தரீங்கன்னா என்ன? அது கனம். எழுதி கொள்ளுங்க. நீளம் தர நீளம் தர நீளம். ஆகவே அது கனம் என்று ஒரு பக்கத்துல நீளம் கனம். ஏன் கனம் வந்ததுக்கான காரணம் என்ன? நீளம் அகலம் உயரம். அப்ப நீளம் அகலம் உயரம் இல்ல, நீளம் அகலம் உயரம் அவ்வளவு பெருக்கிட்டு வந்து வரப்போகுது. அவ்வளவு கனம் வந்து வரப்போகுது. சரி, அதாவது ஒரு பக்கத்துல நீளம் எடுத்துக்கொண்டு அதே மாதிரிதான் இன்னொரு பக்கம், அதே மாதிரிதான் மற்ற பக்கம். அதாவது நீளமும் அதுதான், அகலமும் அதுதான், உயரமும் அதுதான். அவை வந்து நீளம் தர அகலம் தர உயரம் அவை மொத்தம் வந்து அது கனமா இருக்கும். சரியா? இதை வச்சுக்கொண்டு ஒரு கேள்வி எழுதுங்க. நம்ம கேள்வி நீங்க 7ஆம் ஆண்டுல தாண்டிதான் வந்திருப்பீங்க. 10 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் நீளமும் 8 சென்டிமீட்டர் அகலமும் 10 சென்டிமீட்டர் நீளமும் 8 சென்டிமீட்டர் அகலமும் 10 சென்டிமீட்டர் நீளமும் 8 சென்டிமீட்டர் அகலமும் நாற்பது மில்லிமீட்டர் உயரமும் உள்ள ஒரு கனவுருவின் கனவளவு யாது? ஒரு கனவுருவின் கனவளவு யாது? ஒரு கனவுருவின் கனவளவு யாது? 10 சென்டிமீட்டர் அகலமும் நீளமும் 8 சென்டிமீட்டர் அகலமும் 40 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள ஒரு கனவுருவின் கனவளவு யாது? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? இந்த நீளம் அகலம் உயரம் அந்த தரவுல வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? இதுல மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் ஆக்கணும். ஃபர்ஸ்ட்க்கு அலகு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்க்கு வந்து என்ன செய்யணும்? அலகுகள் பார்க்கணும். இப்ப நாங்க தந்ததுல வந்து நீளம் ஒரு அளவுல இருக்கு, அகலம் ஒரு அளவுல இருக்கு, உயரம் ஒரு அளவுல இருக்குன்னா நாங்க பெருக்க இயலாது. அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்க்கு அலகுகள் சமனான பார்க்கணும். அப்ப நீளத்துல அலகு சென்டிமீட்டர், அகலத்துல அலகு சென்டிமீட்டர், ஆனா உயரத்துல அலகு மில்லிமீட்டர். அப்ப மில்லிமீட்டர் நாங்க என்ன செஞ்சு வைக்கணும்? சென்டிமீட்டருக்கு மாற்றணும். அப்ப ஒரு சென்டிமீட்டர் எத்தனை மில்லிமீட்டர்? 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர். அப்ப இதுல 40 மில்லிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர். விலங்காடி கேளுங்கோ, விலங்காடி கேளுங்கோ. பர்த்தம் கணக்கு விடறதுக்காக மத்தவங்க விலங்காடி கத்துறதா இருக்கு. ஏன் மாதிரி கேளுங்க, பரவாயில்லை. சரியா? அப்ப வந்து நாங்க எல்லாத்தையும் வந்து அலகு முக்கியம். அலகு வந்து தனித்தனி வேறு நீளம் ஒரு அலகு இல்ல, அகலம் ஒரு அலகு இல்ல, உயரம் ஒரு அலகு இல்ல, பெருக்கலாம். இப்ப ஒரு கதைக்கு ஒரு 5 மாடுகள், 3 ஆடுகள்,
2 நாய்கள் நிக்கி ஒரு பட்டியலேண்டா உலகத்தை கூட்டினா அவ்வளவு வேண்டா 5 நாளும் 2 மணி சொல்லி நான் 11 ஆடு மாடு போல என்ன சொல்லல என்ன செய்யலாம் அது 5 ஆடு தான் 2 மாடு 2 மாடு தான் 3 நாய் 3 நாய் தான் அது வந்து ஒன்று சேர்க்கலாம் இதுவே என்னது 5 மாம்பழம் 3 மாம்பழம் 2 மாம்பழம் 3 வேற குடைகள் இருக்கு அப்ப நான் எல்லாத்தையும் ஒரு குடைகளை போட்டேன்னா 5 3 8 8 2 10 மாம்பழம் சொல்லுவாங்க இது மாம்பழம் இது மாம்பழம் இது மாம்பழம் இதே இடத்துல இது வந்து மாம்பழம் இது பலாப்பழம் பண்ணா விளாத்தீங்கன்னா இதுல ஒன்று போட்டுருந்தா அப்படியே வருமோ வராது சரியா அப்ப கூட்டையில அது அது வரல இருக்கும் அதனாலதான் என்ன செய்யணும் பெருக்க பகுதியில வந்து நாங்க அலகுகளை முக்கியமா கவனிக்கணும் அப்ப அலகுகளை கவனிச்சோம்டா சரி அப்ப ஒரு கனவு இந்த கனவுல என்ன சமன்பாடு நீளம் தர அகலம் தர உயரம் நீளம் தர அகலம் தர உயரம் ஆகவே நீளம் வந்து 10 சென்டிமீட்டர் அகலம் வந்து 8 சென்டிமீட்டர் தர உயரம் வந்து 4 சென்டிமீட்டர் சரிங்களா 320 சென்டிமீட்டர் 32 320 சென்டிமீட்டர் கனம் என்ன வந்தது இங்க ஒரு சென்டிமீட்டர் இங்க ஒரு சென்டிமீட்டர் இங்க ஒரு சென்டிமீட்டர் உதாரணத்துக்கு 5 தர 5 என்னன்னு போடலாம் 5 கனம் போடலாம் அதே மாதிரி தான் சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் 3 தரம் பெருக்கினா சென்டிமீட்டர்ல கனம் சரியா அப்ப 320 சென்டிமீட்டர் கனம் எழுதுங்க எழுதிட்டேன் சார் ஓகே இப்ப சொல்லுங்க ஒரு சென்டிமீட்டர் கனம் எத்தனை மில்லி லிட்டர் 10 ஒரு சென்டிமீட்டர் கனம் எத்தனை மில்லி லிட்டர் எத்தனை மில்லி லிட்டர் 1 மில்லி ஒரு மில்லி லிட்டர் ஒரு சென்டிமீட்டர் கனம் ஒரு மில்லி லிட்டர் அதை புரிஞ்சு வச்சுக்கொள்ளும் ஆகவே 1000 ஏன்னா கேள்வியில சென்டிமீட்டர் கணக்கு தந்து விட்டு அது லிட்டருக்கு கணக்கு போவான் அப்படியே அப்ப ஒரு சென்டிமீட்டர் கனம் சென்டிமீட்டர் இல்ல சென்டிமீட்டர் கனம் ஒரு சென்டிமீட்டர் கனம் ஒரு மில்லி லிட்டர் ஆகவே 1000 சென்டிமீட்டர் கனம் தான் இருக்கும் ஒரு லிட்டரா இருக்கு சரியா ஒரு சென்டிமீட்டர் கனம் ஒரு மில்லி லிட்டர் ஆகவே 1000 சென்டிமீட்டர் கனம் வந்து ஒரு லிட்டரா இருக்கு எழுதி வச்சு கொடுக்கும் 1000 சென்டிமீட்டர் கனம் வந்து ஒரு லிட்டரா இருக்கும் இப்ப பாருங்க இத வச்சுக்கொண்டு என்ன சொல்லுங்க ஒரு மீட்டர் கனம் எத்தனை லிட்டரா இருக்கும்னு சொல்லுங்க ஒரு மீட்டர் கனம் எத்தனை லிட்டர் சொல்லுங்க பாப்போம் இப்ப இந்த சென்டிமீட்டர் வச்சுக்கொண்டு ஒரு சென்டிமீட்டர் கனம் ஒரு மில்லிலிட்டர் என்ன தெரியுமில்ல 1000 சென்டிமீட்டர் கனம் ஒரு லிட்டர் என்ன தெரியுமில்ல இப்ப ஒரு மீட்டர் கனம் எவ்வளவு சென்டிமீட்டர்னு சொல்லுங்க என்ன எவ்வளவு லிட்டர்னு சொல்லுங்க கணக்கு பாருங்க அதுல போட்டு ஒரு நிமிஷம் தான் டைம் தருவேன் அதுக்குள்ள பாருங்க அதுக்குள்ள விளையாடிட்டு இருக்கீங்கள இன்னும் ஒவ்வொருத்தரா தான் கேள்வி கேட்கல வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் நீ என்னன்னா நீங்க உசுரோட இருக்கிறீங்களா இல்லாட்டி அந்த சில பேர் இருக்கணும் என்னது அந்த நித்திர கொண்டு இருக்க தியான நிலையில இருக்கிற மாதிரி உசுரோட இருக்கிற மாதிரி என்ன செய்யறது 1 பண்ணி வச்சுட்டு சட்டை பெட்ல போய் படுத்து தூங்குறது இல்லையா என்ன செய்யறது 1 பண்ணி வச்சுட்டு அவங்க வேற எங்க சிந்தனை இருக்கா இன்னைக்கு அம்மா என்ன காரியம் செய்வா என்ன சாப்பிடலாம் என்ன செய்யலாம் அப்படியெல்லாம் வேற சிந்தனைக்கு போகாது 1 மணி தேவை இருக்குயா இதுலயே கவனமாயிரு
சும்மா ஆன் பண்ணி வச்சுட்டு டேட்டா வேஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. சரியா? அப்ப சொல்லுங்க பாப்போம். 1000 மில்லிலிட்டர். 1000 மில்லிலிட்டர். மற்ற 100 ஒரு ஆளுக்கு 1000, இன்னொரு ஆளுக்கு 100. மற்ற 100. சரியா? இங்க பாருங்க பாப்போம். நான் பாப்போம். சரியா? ஒரு நிமிஷம் முடிஞ்சது. நான் பாப்போம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் கணம் தானே. இப்ப நான் ஒரு மீட்டர் கணத்தை எப்படி எழுதலாம்? ஒரு மீட்டர் தர ஒரு மீட்டர் தர ஒரு மீட்டர் எழுதலாமா இல்லையா? ஓமா இல்லையா? மீட்டர் கணத்தை மீட்டர் தர மீட்டர் தர மீட்டர் தான் மீட்டர் கணம். ஒரு மீட்டர் கணத்தை நான் எழுதலாமா இல்லையா? அதைங்க ஓமா இல்லையா? எழுதலாமா இல்லையா? எழுதலாம். சரி, இப்ப சொல்லுங்க ஒரு மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அப்ப 100 சென்டிமீட்டர். இந்த ஒரு மீட்டருக்கு பதிலா நான் என்ன போடுறேன்? 100 சென்டிமீட்டர். தர இந்த ஒரு மீட்டருக்கு பதிலா நான் என்ன போடலாம்? 100 சென்டிமீட்டர். அப்ப தர இந்த ஒரு மீட்டருக்கு பதிலா என்ன போடலாம்? 100 சென்டிமீட்டர். இப்ப நான் சென்டிமீட்டர் தான் மாத்தணும். அப்பதான் எனக்கு லிட்டர்ல காணலாம். அந்த சென்டிமீட்டர்ல எனக்கு உடம்பு இருக்கு. லிட்டருக்கு காணலாம்ல. சரி, இப்ப நான் பெருக்க மாட்டேன். எத்தனை? 100 தர 100 தர 100 எத்தனை? 100 தர 100 தர 100 எத்தனை? ஒன்றை போடுவோம். இங்க எத்தனை சைவர் இருக்கு? 2 சைவர். இங்க எத்தனை சைவர் இருக்கு? 2 சைவர். இங்க எத்தனை சைவர் இருக்கு? 2 சைவர். மொத்தம் எத்தனை சைவர்? 6 சைவர். 2 3 4 5 6. சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கணம். சரியா? இந்த ஒரு மில்லியன் வந்து எவ்வளவு கிட்ட? அதாவது வந்து பாத்தீங்கன்னா 100 தர 100 தர 100. அப்ப 100 எப்படி? 1 1 1 கேட்கல. 1 தான் முன்னுக்கு வேற தான் போகுது. இங்க 2 சைவர் 2 சைவர் பெருக்கினம் பண்ணா 2 4 6 சைவர். அப்ப 6 சைவர் சென்டிமீட்டர் கணம். சரியா? இப்போ உனக்கு தெரியும் எத்தனை சென்டிமீட்டர் கணம் ஒரு லிட்டர்? எத்தனை சென்டிமீட்டர் கணம் ஒரு லிட்டர்? 1 மில்லியன். இல்ல, நான் கேட்கிறேன் மேல. எத்தனை சென்டிமீட்டர் கணம் ஒரு லிட்டர்? 1000 சென்டிமீட்டர். 1000 சென்டிமீட்டர் கணம் ஒரு லிட்டர். சரி, நான் உனக்கு லிட்டர் கேட்க போறேன். ஒரு சென்டிமீட்டர் கணம் எத்தனை மில்லி லிட்டர்? 1 மில்லி லிட்டர். ஆகவே இத்தனை ஒரு மில்லியன் சென்டிமீட்டர் கணம் எத்தனை மில்லி லிட்டர்? 1000. இல்ல, நான் கேட்கறதாங்க. ஒரு சென்டிமீட்டர் கணம் 1 மில்லி லிட்டர். ஆகவே 1 மில்லியன் சென்டிமீட்டர் கணம் எத்தனை மில்லி? 1 மில்லியன் மில்லிலிட்டர். அப்ப 1 மில்லியன் 246 மில்லி லிட்டர். இப்ப மில்லி லிட்டர் லிட்டரா மாத்திரத்துக்கு என்ன செய்யறாங்க? மில்லி லிட்டர் லிட்டரா மாத்திரத்துக்கு என்ன செய்யறாங்க? 1000 சென்டிமீட்டர். 1000 கலந்து பிரிக்கணும். 1000 பிரிச்ச முடியாது எத்தனை? 1 2 3 4 5 6 சைவர். 1 2 3 சைவரால பிரிச்சா இங்க இருக்க 3 சைவர் வரும். இங்க இருக்க 3 சைவர் படிக்கணும். மிச்சம் எத்தனை? 1000. 1000. அப்ப 1000 லிட்டர். சரியா? 100 இல்ல 1000. இப்படி எழுதி போட்டு போட்டு வை. இது மூணுமே பாக்ஸ் போட்டு வை. அதாவது 18 போட்டு வை. இதை போட்டு எழுதி போட்டு இதுக்கு மேல வந்து என்ன செய்யுங்க? இதே 1 இது 2 இதுக்கு அப்புறம் மூன்றாவதா 1 மீட்டர் கனம் சமன் 1000 லிட்டர். இப்படி போட்டு இதை பாக்ஸ் பண்ணி வைக்கணும். இது எப்படி வந்ததுன்றது இதை செஞ்சு காட்டுங்க. விளங்காட்டி கேளுங்க, நான் திருப்பி சொல்லுங்க.
சார் எனக்கு இந்த கணக்கு விளங்கல சார். இங்க பாருங்க, இத எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் எழுதுங்க, நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். எழுதிட்டீங்களா? இல்ல. எழுதுங்க, நான் சொல்றேன். எழுதினா அழிக்கன்னு சொல்லுங்க, நான் அழிக்கிறது அழிச்சிட்டு உங்களுக்கு திருப்பி சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. அந்த ஒரு மீட்டர் கணம் நீங்க 100 லிட்டர் என்று போட்டிருக்கிறீங்க. ஆனா 1000 லிட்டர் கணத்துல வரும். சரி, 1000 அதனால இது போட இல்லை. சாரி, இதுல 1000, இந்த 1000 தான் வரும். ஒரு மீட்டர் கணம் 1000. இந்த மூணையும் போட்டு பாக்ஸ் பண்ணி வைங்க. எழுதாச்சா? அழிக்கிறேன். இப்ப பாருங்க, நான் திருப்பி சொல்றேன். விலங்கிலைன்னு கேட்டால் அன்மியூட் பண்ணி இருக்கணும். நான் ஒவ்வொரு கேள்விக்கு கேட்க பதில் சொல்லணும். சரியா? விலங்கிலைன்னு கேட்டால் அன்மியூட் பண்ணிருங்க. மியூட் பண்ண வேண்டாம். ஓகே. உண்மையா இங்க பாருங்க, உங்களுக்கு நான் என்ன சொன்னா, 1 சென்டிமீட்டர் கனம் எத்தனை மில்லி லிட்டர்? 10. 1 சென்டிமீட்டர் கனம் எத்தனை மில்லி லிட்டர்? 1 மில்லிமீட்டர். மில்லி லிட்டர். சரியா? 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லி லிட்டர். சரியா? இது நீங்க சொல்றது வந்து 1 சென்டிமீட்டர் 10 மில்லி லிட்டர். அது இது சென்டிமீட்டருக்கு லிட்டருக்கு இடையிலான தொடர்பு. சரியா? இது நீங்க சொல்றது 1 சென்டிமீட்டர் 10 மில்லி லிட்டர். அது நாங்க இருக்கிறது 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லி லிட்டர். ஆகவே 1000 சென்டிமீட்டர் கனம் எத்தனை மில்லி லிட்டர்? ஒரு 1000. 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லி லிட்டர். அப்ப 1000 சென்டிமீட்டர் கனம் 1000 மில்லி லிட்டர். அப்ப 1000 மில்லி லிட்டர் எத்தனை லிட்டர்? 1 லிட்டர். 1 லிட்டர். சரியா? இப்ப பாருங்க, நான் கேட்டது வந்து 1 மீட்டர் கனம் எத்தனை லிட்டர் காணும். சரியா? 1 மீட்டர் கனத்தை நான் எப்படி எழுதலாம்? 1 மீட்டர் தர 1 மீட்டர் தர 1 மீட்டர் எழுதலாமா இல்லையா? எழுதலாம். ஏன்னா மீட்டர் தர மீட்டர் தர மீட்டர் தான் மீட்டர் கனம். அப்ப அதுல 1 தர 1 தர 1 தான். அப்ப 1 மீட்டர் தர 1 மீட்டர் 1 மீட்டர் கனம். இப்ப சொல்லுங்க, 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர். அப்ப 100 சென்டிமீட்டர் இதுக்கு பதிலா 100 சென்டிமீட்டர் தர இதுக்கு பதிலா 100 சென்டிமீட்டர் தர இதுக்கு பதிலா 100 சென்டிமீட்டர். அப்ப இவ்வளவு பெருக்கினா எத்தனை? ஒரு இங்க பாருங்க, 100க்கு 2 செய்வர், இங்க 100க்கு 2 செய்வர், இங்க 100க்கு 2 செய்வர். அவ்வளவு 2 செய்வர் உள்ள 2 செய்வர் உள்ள 2 செய்வர் உள்ள எல்லாத்தையும் பெருக்கினோட எத்தனை வர போகுது? 6 செய்வர் உள்ள 6 சைஃபர் வரும். 6 சைஃபர் வரும். 2 4 6. சரியா? 6 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் எத்தனை? சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் எத்தனை? அதாவது வந்து 5 தர 5 நாங்க எத்தனை போடுவோம்? 5 ന്റെ 2 வர்க்கம். 5 தர 5 தர 5 எத்தனை போடுவோம்? 5 ന്റെ 2 கனம். கனம். அது நாங்க சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் எத்தனை? அப்ப சென்டிமீட்டர் கனம். சென்டிமீட்டர் கனம். சரி, இப்ப பாருங்க, சென்டிமீட்டர் கனம் 1 சென்டிமீட்டர் கனம் எத்தனை மில்லி லிட்டர்? 1 மில்லி லிட்டர். அப்ப இத்தனை எவ்வளவு சென்டிமீட்டர் கனம் எத்தனை மில்லி லிட்டர்? அவ்வளவு 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லி லிட்டர். ஆக 1 மில்லியன் மில்லி சென்டிமீட்டர் கனம் 1 மில்லியன் 1 மில்லியன் மில்லி லிட்டர். 1 மில்லியன் மில்லி லிட்டர். சரி, இப்ப பாருங்க, எத்தனை 1000 மில்லி லிட்டர் தான் 1 லிட்டர். அப்ப இவ்வளவு மில்லி லிட்டர் எத்தனை பிரிச்சா லிட்டர் ஆக்கலாம்? 1000 பிரிச்சா 1000 பிரிச்சா லிட்டர் ஆக்கலாம். அப்ப இவ்வளத்தையும் 2 4 6 1000 பிரிச்சா லிட்டரா வரும். அப்ப இங்க 3 சைவர் இங்க 3 சைவர் வெட்டலாமா இல்லையா? வெட்டலாம். வெட்டலாம். வெட்டினா எத்தனை லிட்டர்? 1000 லிட்டர்.
1000 லிட்டர். அப்ப என்ன நடக்கும்? 1 மீட்டர் கனம் வந்து 1000 லிட்டர். சரியா? ஆமாங்க சார். இப்ப அடுத்த கேள்வி வருதுங்க. 5 சென்டிமீட்டர் பக்க நீளமுள்ள சதுரமுகியின் கன அளவு யார்? 5 சென்டிமீட்டர் பக்க நீளமுள்ள சதுரமுகியின் கன அளவு யார்? ஐந்து சென்டிமீட்டர். அப்ப 5 சென்டிமீட்டர் பக்க நீளமுள்ள சதுரமுகியின் கன அளவு. சதுரமுகியின் கன அளவுக்கு என்ன சமன்பாடு? 125 சென்டிமீட்டர் அகலம். சதுரமுகிக்கு வந்து பக்க நீளம் தர பக்க நீளத்தின் கனம். அதான் சதுரமுகி. நீளம் தர அந்த உயரம். ஆனா சதுரமுகினா சதுர பக்கங்களை கொண்டதுதான் சதுரமுகி. அவ எல்லா பக்கமும் வந்து சமனா இருக்கும். அப்ப நீளமும் சமனா இருக்கும், அகலமும் சமனா இருக்கும், உயரமும் சமனா இருக்கும். அவ எப்படி வரப்போகுது? 5 தர 5 சென்டிமீட்டர் தர 5 சென்டிமீட்டர் தர 5 சென்டிமீட்டர். நீளம் தர அகலம் தர உயரம். அப்ப எத்தனை? 125 சென்டிமீட்டர் கனம். 125 சென்டிமீட்டர். 5 தர 5 25, 25 தர 5 125 சென்டிமீட்டர் கனம். அடுத்தது எழுதுங்க. எழுதிக்கலாம். 1.8 மீட்டர் நீளமும் 1.8 மீட்டர் நீளமும் 1.8 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் 1 மீட்டர் அகலமும் 1.8 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் 70 சென்டிமீட்டர் உயரமும் 70 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள 70 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள கனவுருவின் கன அளவை கனவுருவின் கன அளவை கன சென்டிமீட்டரில் தருக. கன சென்டிமீட்டரில் தருக. 1.8 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் 70 சென்டிமீட்டர் உயரம் உள்ள கனவுருவின் கனவளவை கன சென்டிமீட்டரில் தருக. கன சென்டிமீட்டர் என்ன? சென்டிமீட்டர் கனம். சென்டிமீட்டர் கனம். சரியா? இப்ப இங்க பாருங்க, நீளம் மீட்டர்ல இருக்கு, அகலம் மீட்டர்ல இருக்கு, உயரம் சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப நான் இத உயரத்தை வந்து மீட்டருக்கு மாத்தலாம். சரியா? மீட்டருக்கு மாத்தலாம். ஆனா அவங்க கேட்டது என்னது? சென்டிமீட்டர் கனம். சென்டிமீட்டர். அப்ப என்ன செய்யணும்? இதையும் சென்டிமீட்டர்ல மாத்தணும், இதையும் சென்டிமீட்டர்ல மாத்தணும். மாத்திட்டு இருக்கு. சரிக்கு சொல்லுங்க.
12 சென்டிமீட்டர் கணம். விலங்குல 12,06,000 சென்டிமீட்டர் கணம். 2,60,000 60,000 சென்டிமீட்டர் கணம். ஃபர்ஸ்ட் வந்து நீளத்தை சென்டிமீட்டருக்கு மாற்றுவோம். அப்போ 1.8 மீட்டர் உண்டா? ஒரு மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர். ஆகவே 1.8 மீட்டர் 180 சென்டிமீட்டர். அதனால ஒரு மீட்டர் 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர். அடுத்தது 70 சென்டிமீட்டர் தரவு தந்திருக்கு. அப்ப இப்ப நான் வரைக்கும் 180 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர் தர 70 சென்டிமீட்டர். இப்ப 180 தர முதல்ல சைவர்கள் எல்லாத்தையுமே விடுவோம். முதல்ல சைவர் எல்லாத்தையும் விட்டோம்னா இங்க 18 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 7 இருக்கு. 18 தர 1 தர 7, 18 தர 1 18. சுருக்கத்துக்கு இலவா பிறகு இலவா சொல்லி தர்றாங்க. அதாவது சைவர்கள் நிறைய இருக்கு தானே, அந்த சைவர் எல்லாத்தையும் விடுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு இங்க 18 இருக்கு, இங்க 1 இருக்கு, 7 இருக்கு. 18 தர 1 18, 18 தர 1 18. அந்த 18 7 ஆளுக்கு இருக்கும். 7 ஆளுக்கு இருக்குன்னா 7 யார் வந்துச்சு? 7 56 56. 5 மிச்சம் 7 1 7 7 5 12. அப்ப 126 வரப்போகுது. 126. சரி, எவ்வளவு? என்னது 126 வந்துச்சு? இந்த நான் சைவர் எல்லாத்தையும் விட்டு பெருக்கின நம்பர்கள் மட்டும். சைவர் எல்லாம் விட்டு பெருக்கின நம்பர்கள் மட்டும் தெரிஞ்சோம். மிச்சம் இருக்கிற சைவர் எல்லாத்தையும் இது சொல்லி வரும். அப்ப இங்க எத்தனை ஒரு சைவர் இருக்கு? ஒரு சைவர். இங்க எத்தனை சைவர் இருக்கு? 2 சைவர். இங்க எத்தனை சைவர் இருக்கு? ஒரு சைவர். ஆகவே எத்தனை நேரம் போகுது? 12,60,000 சென்டிமீட்டர் கணக்கு. இப்படியெல்லாம் பண்ணுவோம். இதுல ஃப்ரீ கொடுக்க போறோம்னு போறோம் இல்லையா? நம்ம கேட்டது வந்து சென்டிமீட்டர் கணக்குல. ஆகவே சென்டிமீட்டர் கணக்குலயே நாம என்ன செய்யலாம்? விடலாம். அடுத்தது எழுதுங்க. 70 சென்டிமீட்டர் கனம். தைரியமா நினைக்கிறேன். அழிக்கவா? அழிங்க சார். அழிங்க சார். 70 சென்டிமீட்டர் கனம். 70 சென்டிமீட்டர் கனம் கனவளவுடைய கனவுருவின் சென்டிமீட்டர் கனம் கனவளவுடைய கனவுருவின் அடிப்பரப்பளவு 35 சென்டிமீட்டர் வர்க்கமெனின் அடிப்பரப்பளவு 35 சென்டிமீட்டர் வர்க்கமெனின் உயரம் யாது? அடிப்பரப்பளவு 35 சென்டிமீட்டர் வர்க்கமெனின் உயரம் யாது? சார் 2 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர். இங்க பாருங்க, ஒரு கனவளவு இருக்கு. விளங்கல? 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர். இங்க பாருங்க, ஒரு கனவுரு இருக்கா? சரியா? இப்ப என்ன சொல்லினோம்டா, கனவுரு கீழே ஒரு அடி இருக்குதானே, இல்லைன்னா மற்ற மாதிரியான ஒரு இருக்கும். அடிப்பரப்பளவு சரியா? இப்படி ஒரு கனவுரு இருக்கு. இந்த கனவுருவுல
அடி எங்க இருக்கும்? கீழே இருக்கும். அப்ப இந்த கீழே இருக்க அடி வந்து இது. இந்த அடி. இந்த அடிப்பரப்பளவு என்ன தேவைப்படுகிறீங்க? அடிப்பரப்பளவு வர சொல்லுங்க. என்ன தெரியும்? அடிப்பரப்பளவு வரும். இது என்ன? ஒரு கனவுருண்ட எதையும் எதையும் பெருக்கினா அது அடியின் பரப்பளவு வரும். இங்க பாருங்க, கீழே என்ன வடிவம் இருக்கும்? கீழே ஒரு கனவுருண்ட கீழே அடிப்பக்கம் என்ன வடிவத்துல இருக்கும்? சொல்லுங்க, ஒரு கனவுருண்ட அடிப்பக்கம் என்ன வடிவத்துல இருக்கும்? ஹலோ, ஒரு கனவுருண்ட அடிப்பக்கம் என்ன வடிவத்துல இருக்கும்? செவ்வகம். செவ்வக வடிவத்துல இருக்கும். அப்ப செவ்வக வடிவத்தின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? நீளம் தர அகலம். நீளம் தர அகலம். அப்ப அடிப்பரப்பளவுன்றது என்னது? கீழே இந்த அடியில இருக்கிறது இருக்க போகுது. ஒரு செவ்வகம் தான் கீழே இருக்க போகுது. அப்ப கீழே இருக்கிற இந்த அடியின் பரப்பளவு என்ன தர வரப்போகுது? நீளம் தர அகலம் தான் என்னவா இருக்கும்? அடிப்பரப்பளவா இருக்கும். அது சரியா விளங்குதா? ஒரு சதுரமுகின்ற கனவுருண்ட ஒரு கனவுருண்ட அடிப்பக்கம் வந்து என்னவா இருக்கும்? ஒரு செவ்வகமா இருக்கும். ஒரு சும்மா பெட்டி எடுத்து பாருங்க. உங்களோட வீட்டுல இருக்க ஒரு பெட்டியின் அடிப்பக்கம் என்னவா இருக்கும்? செவ்வகமா இருக்குமே. எல்லா பக்கம் முக்காவாசி என்ன சொல்ற சதுரமுகின்ற மினிமம் சதுரமுகின்ற கனவுருண்ட குறைஞ்சது 4 பக்கம் வந்து என்னவா இருக்கும்? செவ்வகமா இருக்கும். அப்ப இது வந்து என்னவா இருக்கலாம்? சதுரமா இருக்க சான்ஸ் இருக்கு. இது வந்து என்னவா இருக்கும்? கட்டாயம் அடிப்பரப்பு வந்து ஒரு சதுரமுகின் அடிப்பரப்பளவு வந்து செவ்வகமா தான் இருக்கும். அப்ப செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? நீளம் தர அகலம். அப்ப நீளம் தர அகலம் தான் என்னது? அடிப்பரப்பளவு. அப்ப அடிப்பரப்பளவு எவ்வளவு? 35 சென்டிமீட்டர் வர்க்கம். அதாவது வந்து நீளம் தர அகலம். ஒரு கனவுருண்ட கனவளவுக்கு என்ன சமன்பாடு? அகலம் தர உயரம். அகலம் தர உயரம். இப்ப அடிப்பரப்புன்றது என்னதுக்கு சமனா இருக்கு? நீளம் தர அகலம். அகலம். இப்ப இந்த நீளம் தர அகலத்துக்கு பதிலா நான் அடிப்பரப்பு போடலாமா இல்லையா? போடலாம். அப்ப இங்க 35 சென்டிமீட்டர் வர்க்கம். கன அளவு வந்து எங்களுக்கு தந்திருக்கு 70 சென்டிமீட்டர் கனம் தர உயரம். இங்க பெருக்கிற 35 இங்க வந்து என்ன செய்யும்? சமனுக்கு இங்க வந்தா சமனுக்கு இங்கால பெருக்கிற 35 சமனுக்கு இங்கால வந்தா என்ன செய்யும்? சமனுக்கு உங்களுக்கு அதுல என்ன கழிக்க இல்லாத இப்ப நான் கேக்குறேன் என்னடா, இப்ப 5 தர 3 சமன் 15. இப்ப இது பெருக்கிற 3 சமனுக்கு இங்க அளவு என்ன செய்யும்? பிரிக்கும். அது சரிதானே? அதாவது வந்து கூட்டுறது வந்து சமனுக்கு இங்கால வந்துச்சுன்னா கழிக்கும். கழிக்கிறது சமனுக்கு இங்கால வந்துச்சுன்னா கூட்டும். பெருக்கிறது சமனுக்கு இங்கால வந்துச்சுன்னா பிரிக்கும். பிரிக்கிறது சமனுக்கு இங்கால வந்துச்சுன்னா பெருக்கும். சரியா? அப்ப இங்க 35 வந்து உயரத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கு? அப்ப அது சமனுக்கு இங்கால வந்து என்ன செய்யும்? பிரிவடும். அவை உயரம் 70 சென்டிமீட்டர் கனத்தின் கீழ் 35 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப 70 35 பிரிக்காதுன்னா 2 அகலம் அளவு வரும். சென்டிமீட்டர் கனம் மேல இருக்கு, கீழே சென்டிமீட்டர் வர்க்கம் இருக்கு. அப்ப 2 சென்டிமீட்டர் வர்க்கத்தை கட்டினா என்ன வரப்போகுது? மிச்சம் சென்டிமீட்டர் வரப்போகுது. சரியா? அதாவது வந்து இந்த சென்டிமீட்டர் கனம் இருக்கு 3 தரம் சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர், கீழே
சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர். அப்ப சென்டிமீட்டர் வெட் பண்ணிட்டா மேல ஒரு சென்டிமீட்டர் மிச்சம் இருக்கும். அப்ப என்னது விட 2 சென்டிமீட்டர் தான் விட. எழுதுங்க. விளங்காட்டி கேளுங்க. உங்களுக்கு விளக்குற மாதிரி நீங்க படத்துல எல்லாம் சும்மா அப்படியே சும்மா ஏதோ போட்டு எழுதலாம். இல்லாட்டி நீங்க விளங்கிட்டா அப்படி எழுதுங்க. விளங்காட்டி படம் போட்டு அதுக்கு கீழே இது வந்து அடிப்பரப்பளவு சொல்லியிருக்கேன். அடிப்பரப்பளவு வந்து எழுதுறாங்கலாம். அப்புறம் அதை கண்டு அப்படி உங்களுக்கு விளங்குற எப்படி விளங்குதோ அந்த மாதிரி எழுதி கொடுங்க. சொல்லுங்க. எழுதிட்டாச்சு சார். ஓகே எழுதிட்டேன் சார். என்ன ஒரு கேள்வி எழுதுங்க. நூற்றி 60 சென்டிமீட்டர் கனம் 160 சென்டிமீட்டர் கனம் கனவுடைய 160 சென்டிமீட்டர் கனம் கனவுடைய கனவுரு 160 சென்டிமீட்டர் கனம் கனவுடைய கனவுருவின் உயரம் 4 சென்டிமீட்டரும் அகலம் 5 சென்டிமீட்டரும் எனில் 160 சென்டிமீட்டர் கனம் கனவுடைய கனவுருவின் உயரம் 4 சென்டிமீட்டர் அகலம் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளம் யாது? அதன் நீளம் யாது? எட்டு சென்டிமீட்டர். அதாவது பாத்தீங்கன்னா எப்படி வரப்போகுது? ஒரு கனவுளவு சொன்னேன். கனவுவின் வசனம் எல்லாம் இப்ப எக்ஸாம் போர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு தேவையில்லை. செகண்ட் பார்ட் செய்யல வந்து கட்டாயம் வசனங்கள் எழுதி மற்ற அளவுகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு அளவுகள் முக்கியம். அந்த செகண்ட் பார்ட்டுக்கு வந்து வசனம் எழுதி செஞ்சாதான் உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் மார்க்ஸ் இருக்கு. சரியா? அப்ப கனவுருவின் கனவளவு நீளம் தர அகலம் தர உயர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனவளவு வந்து 160 சென்டிமீட்டர் கனம் சமன் நீளம் வந்து எனக்கு தெரியாது நீளம் தர அகலம் வந்து எனக்கு தெரியும் 5 உயரம் வந்து எனக்கு தெரியும் 4. அப்ப 4 20. அப்ப 160 சென்டிமீட்டர் கனம் சமன் நீளம் தர 20 சென்டிமீட்டர் வர்க்கம். சென்டிமீட்டர் வர்க்கம். நீளத்தை 20 என்ன செஞ்சிட்டு இருக்கு? இந்த நீளத்தை 20 என்ன செஞ்சிட்டு இருக்கு? பெருக்கிட்டு இருக்கு. சமணக்கங்கால போனா என்ன செய்யணும்னு சொன்னாங்க? பிரிக்கு. அப்ப இங்க சமணக்கங்கால போனா வகுப்பு. அப்ப சமணக்கங்கால போனா வகுப்புதா எனக்கு இங்க நீளம் இருக்க போகுது. சமணக்கங்கால வந்து 160 சென்டிமீட்டர் கனத்தின் கீழ் 20 சென்டிமீட்டர் வர்க்கம். சென்டிமீட்டர் வர்க்கத்துல சென்டிமீட்டர் கனம் 1 சென்டிமீட்டர் மிஞ்சும். இந்த சைவரையும் விட்டலாம்.
ஈரோண்டு 2 ஈர் 8 16 ஆகவே நீளம் சமன் 8 சென்டிமீட்டர். எழுதிட்டேன் சார்.